உங்ககிட்ட பன்னீர் இருக்கா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பன்னீரை வச்சு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ஒரு கிரேவி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரேவி செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னே நறுக்குன்னு 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு அளவுக்கு பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வணக்கிட்டு ஆற வச்சு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலாலாம் பிரிஞ்சு இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டான பன்னீர் கிரேவி ரெடி. இந்த கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸி. உங்கள்கிட்ட கஸ்தூரி மெத்தி இருந்தால் கூட நீங்கள் இறக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் பார்க்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். சுவையான பன்னீர் கிரேவி ரெடி. தேங்க்யூ.